சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலை இருக்குது. ஐயா நம்ம அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் பெங்களூர் நகரத்தில் வந்து தொட்டமங்கலா வந்திருக்கோம். அற்புதமான ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர் திருவிழா பண்ணுறாங்க ஐயா. அதோடைய காட்சி தான் இப்போ பார்க்குறோம். வாங்க ஐயா போய் பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அற்புதமான ஒரு காட்சி தான் பார்த்துன்னுக்குறேன் ஐயா. வருஷத்துக்கு ஒரு வாட்டிங்க ஐயா தேர் திருவிழா பண்ணுறாங்க. இந்த தேர் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 75 அடி ஹைட் இருக்கு ஐயா. 75 அடி தேர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர் திருவிழா பண்ணுறாங்க. அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறேன் ஐயா. இது துர்கை அம்மன், அந்த கோயில் பக்கத்தில் துர்கை அம்மன் ஒரு கோயில் இருக்கு ஐயா. அந்த கோயில் தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நிறையா ஆடு வெட்டுறாங்க, நல்ல கோழி அறுக்கிறாங்க ஐயா. பயங்கரமான ஒரு திருவிழா ஐயா. அதோடைய காட்சி தான் இப்போ பார்த்துட்டுருக்குறோம். இங்கே வந்து அற்புதமான ஒரு ஆஞ்சநேயர் கோயில் பார்க்குறேன் ஐயா. இங்கே வந்து சனிக்கிழமை நாள் பயங்கரமான விசேஷம் பண்ணுறாங்க அந்த கோயில் ஐயா. வருஷம் மாசி மாதம் லாஸ்ட்டில் வந்து திருவிழா பண்ணுறாங்க ஐயா இந்த கோயிலில் ஐயா. அற்புதமான ஒரு காட்சி தான் இப்போ பார்த்துன்னுக்குறேன் ஐயா. ஐயா கோயில் நடை சாத்திட்டு இருக்கிறாங்கம்மா. இப்போ நம்ம வந்து ஒரு 12 மணிக்கு வந்திருக்கோங்க. கோயில் நடை சாத்திருக்காங்க. இருந்தாலும் வெளியிலேருந்து உங்களுக்கு வீடியோ காமிச்சிருக்கிறேன் பாருங்க ஐயா. அற்புதமான ஒரு இடம் ஐயா. மாசி மாதம் லாஸ்ட்டில் வந்து தேர் திருவிழா பண்ணுறாங்க ஐயா. கோயிலுடைய கொடிமரத்தை தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறேன் ஐயா. கொடிமரத்தை தான் பார்க்குறீங்க. அற்புதமான ஒரு திருக்காட்சி. பெரிய திருவிழா பண்ணுறாங்க ஐயா. அங்கே வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெரிய திருவிழா பண்ணுறாங்க. சாயந்தரம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கூட்டமாக இருக்கு ஐயா. மக்கள் வந்து எல்லாம் பூஜை பண்ணின்னு இருக்கிறாங்க ஐயா. அம்மனுக்கு வந்து பூஜை நடந்துருக்குது. இந்த தேர் தான் ஐயா 175 அடி தேருங்க ஐயா. 75 அடி உயரம் தேர் தான். தேர் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஐயா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலையிலேருந்து வேண்டுதல் வச்சவங்களாம் பார்த்திங்கன்னா நிறையா ஆடு வெட்டி கோழி எல்லாம் இருக்கிறாங்க ஐயா. அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.